Everyone I know and love are all in town, but I've had enough. I'm looking at the snow. I wish that I could go away this Christmas. My family, they don't want me to go away, but I chose to leave. I'm staring at the tree. It says that I should be away this Christmas. And what am I to do if I can't be with you? To say தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தி காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 33:12 வசனம். கர்த்தரின் நேசன் அவர் அருகில் நம்பிக்கை உள்ளவனாய் தங்குவான், எந்நாளும் அவரை சூழ்ந்து காப்பார். அவர் மலையின் நடுவில் அவர் தங்குவார் என்பது. தங்குகின்ற கடவுள். இன்றைக்கு இந்த மாதம் நம்முடைய எதிர்பார்ப்புகள், யோசனைகள், நினைவுகள், எண்ணங்கள் இவை அனைத்திலும் ஆண்டவராகிய கடவுள் தங்குகிறவராக இருப்பார் என்று தூய இறைவனுடைய வழிநடத்தலுக்கு அழைக்கப்பட்ட மோசே மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். மோசே மரிக்கும் முன்பாக 33ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்து சொன்ன காரியம். இந்த ஒவ்வொரு கோத்திரங்களாக அவர் ஆசீர்வதிக்கும் போது, இதற்கு நேற்றைய தினத்திலே பென்யமீன் கோத்திரத்தை அவர் ஆசீர்வதித்ததையும், இன்றைக்கு அவர்களுடைய எதிரிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நொறுக்கி போடவும், அது மாத்திரமல்ல, ஒரு நம்பிக்கை உள்ளவனாக கடவுளிடத்திலே தங்குகின்ற ஜனமாக நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அற்ப மனிதனிடத்தில், நாசியில் சுவாசமுள்ள மனிதனிடத்தில் நாம் நம்பிக்கை வைத்து அவனை பின்பற்றுகிறோம், அவனிடம் ஓடுகிறோம், தங்குகிறோம், பேசுகிறோம். ஆனால் இந்த உலகத்தை படைத்து அண்ட சராசரத்தை ஆளுகிற அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதத்திலே அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தரின் நேசன் என்று உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அவர் நம்பிக்கைக்குள்ளவனாகி அவர்களிடத்திலே தங்குவான், எந்நாளும் கடவுள் அவனை சூழ்ந்து காப்பார். அவன் மலைகளின் நடுவிலே இஸ்ரவேலை நடத்துவதற்காக அழைக்கப்பட்ட, இஸ்ரவேலை விடுதலை பணிக்கு நடத்தும்படியாக அழைக்கப்பட்ட மோசேயினுடைய வாழ்விலே அவர் கொடுத்த பாதுகாப்பை இந்த சத்திய வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்பானவர்களே, அவனை கண்மலையின் வெடிப்பில் இயேசு கடவுளை காண வேண்டும் என்று உம்மை எனக்கு காண்பியும் என்று சொல்லி மோசே கேட்கிறான். அப்பொழுது என்னுடைய முகத்தை ஒருவரும் பார்ப்பதில்லை, ஆகவே நீ மட்டும் மேலே வா, உன்னை கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும்போது என்னுடைய பின்புறத்தை நீ பார்ப்பாய் என்று இஸ்ரவேலின் கடவுள் மோசேக்கு சொன்னார். ஆகவே தான் அவனை சொல்கிறார், மலைகள் இடையில் அவன் தங்குவான் என்று சொல்லுகிறார். யோசேப்புக்குரிய எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அதே ஆசீர்வாதத்தை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தருவதாக வாக்கு கொடுக்கிறார். ஒரு அன்பான தாய் தகப்பன் தன்னுடைய மகனோடு பூமியிலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் நேசமாய் வளர்த்த மகன் தங்களை விட்டு பிரிந்த பிற்பாடு அவர்கள் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், எப்பொழுது என் மகனை காண்பேன் என்று சொல்லி. அப்பொழுது அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த தெய்வீக வல்லமை, தெய்வீகமான அந்த நம்பிக்கை, கடவுள் நம்மை காக்கிறவர், கடவுள் நம்மை காக்கிறவர். ஒருவேளை எங்களால் பெற்றெடுத்த, மாமிசத்தில் பெற்றெடுத்த மகன் எங்களை பாதுகாப்பான் என்று நினைத்தோம். ஆனால் அவன் இல்லை. அன்றைக்கு நாயினூர் விதவையினுடைய மகளை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், அந்த ஒரே மகனை இழக்க கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கு
அருமை பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீ எது உன் வாழ்வினுடைய ஆதாரம், வாழ்வினுடைய வீரம், நீ வாழ்வில் நம்பிக்கொண்டிருக்கிற உன்னுடைய நம்பிக்கை, அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், உன்னுடைய அறிவாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், உன்னுடைய உறவுகளாக இருக்கலாம். எது இருந்தாலும் கர்த்தர் உன்னை காப்பேன், உன்னோடு தங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவ்வளோ பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா அருமையானவர்களே. இயேசு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் என்னோடு இருந்தார், என்னை பாதுகாத்தார், என்னை பராமரித்தார், என்னை சுகமாக்கினார், பலமாக்கினார். அவ்வப்போது வருகிற பலகீனங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் தங்கி இருந்தார். நான் வருத்தம் அடையும் போது, வேதனை அடையும் போது ஆண்டவரும் என்னோடு கூட இருந்து வேதனைப்பட்டு வருத்தமடைந்து என்னை ஆற்றி தேற்றுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட கடவுள் இந்த மாதத்திலும் இந்த நாளில் உங்களையும் என்னையும் தேற்றுவாராக. கடவுளே, ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். விசேஷமாக இன்றைக்கு உலக புற்றுநோய் தினம் என்று கொண்டாடப்படுகிற நாள். உலகத்தில் மருத்துவம் கண்டுபிடிக்க முடியாத, மருந்துகளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொடூரமான மனிதனுடைய உயிரை சிறிது சிறிதாக அரித்து கொலை செய்கிற அந்த புற்றுநோய் என்ற அந்த மனிதன் 2014ஆம் ஆண்டு நாளிலே ஒரு கருப்பொருள் மாயத்திரை போல அகற்றி உண்மையை பாருங்கள், புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தின ஒரு நாள். அந்த முழு விவரத்தையும் புற்றுநோய் பற்றிய அனைத்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதுதான் கடைசி உலக புற்றுநோய் நாள் என்று 1933ஆம் ஆண்டு ஜெனீவா நகரில் உலக புற்றுநோய் மையத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் கூட நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே? நம்மை யார் பாதுகாப்பார்? இந்த கொடூரமான வியாதியில் கர்த்தர் உன் நடுவிலே தங்குகிறவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கொடூரமான வியாதியில் சிக்கியிருக்கிற, குறிப்பாக இந்த புற்றுநோயால், கண்டுபிடிக்க முடியாத புற்றுநோயால் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு ஆண்டவரை மனிதர்களும், அந்த மருத்துவமனைகளும், உலக புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்களும் மக்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழியாக நல்ல மருத்துவத்தை கண்டுபிடித்து அதை வெற்றி காண உதவி செய்யும். நீர் இந்த மருத்துவத்திலும் நடுவில் தங்கியிருந்து ஒரு வெற்றியை கொடுத்தருளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.